இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 13 21 முடிய. இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கே சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றார். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பெருந்திரளான மக்களை கண்டு பரிவு கொண்டார். பசியோடு இருந்தவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுகிறார். இத்தனை ஆயிரம் மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாதே என்ற நிலையில் நிற்கின்ற சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அன்பிற்குரியவர்களே, உள்ளதை கொண்டு நல்லது செய்ய நாம் முன் வர வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம், ஏன் இப்பயும் கூட தான், வெளிநாடுகளிலிருந்து உபகாரிகளை தேடி தேடி அலைந்தோம். நம்முடைய ஊரில் கோவில் கட்ட, மக்களுக்கு வீடு கட்ட, மக்களை படிக்க வைக்க, அப்படி நாம் செய்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நிறைய உதவிகள் நம்முடைய மக்களிடமிருந்தே வர ஆரம்பித்து விட்டது இல்லையா? இது எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய அரசு வளர்கிறது. விண்ணரசை நோக்கிய பயணத்தில் நிறைய பேர் இணைந்து கொண்டார்கள் என்பதை காட்டுகிறது. தாராள பண்பு, பகிர்வு மனப்பான்மை மக்கள் மத்தியில் வளருகிறது என்றால் அங்கே இயேசு இருக்கிறார். ஏழை எளியவர்கள் மீது பரிவு காட்டுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை பெருகுகிறது என்றால் இயேசு அங்கே செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். நம்மிடம் இருப்பதை கொடுக்க ஆரம்பித்தால் அவரவர்களிடம் இருப்பதை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். உலகம், ஏழைகள் நிறைவு பெறுவார்கள். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதி இருந்த துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர் என்று எழுதப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, மக்கள் நம்முடைய பரிவன்பினால், நம்முடைய அக்கறையினால், பகிர்வு மனப்பான்மையினால் ஏழைகளை நாம் நிறைவு செய்ய முடியும். ஏழைகள் மனதிற்கு நிறைவை கொடுக்க முடியும். இல்லாதவர்களுக்கு கொடுக்க நாம் முன் வந்து விட்டால் நம்மிடம் இல்லாததையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுவார். அவர் கொடுப்பதற்கு தடை செய்வது நாம் தானே. அவர்களுக்கு நாம் கொடுப்பதற்கு தடை செய்வது நம்முடைய உள்ளம் தானே. உள்ளம் திறந்து வைத்தால் கடவுள் கொடுக்கிறார், நாமும் கொடுக்கிறோம். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் பரிவு மனப்பான்மையில் வளர, பகிர்வு மனப்பான்மையில் வளர, இவ்வாறு இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற இந்த தாராள பண்பு எங்களில் தொடர்ந்து வளர எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.